பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்து மோடியிடம் கேட்டால் வாய் திறப்பது கிடையாது. மத்திய இணையமைச்சர் முருகனிடம் கேட்டால் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என கூறுகிறார் என திண்டுக்கல்லில் மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி சார்பில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தம் போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவு திரட்டும் வகையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் திண்டுக்கல் மேட்டுப்பட்டி பகுதியில் பிரச்சாரம் செய்தார். அப்பொழுது அவர் பேசுகையில், கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார். அப்பொழுது ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் $130 விற்பனையானது. அதேபோல் 1 லிட்டர் பெட்ரோல் $70 டீசல் $50 சமையல் எரிவாயு $350 விற்பனையானது. ஆனால் தற்பொழுது கச்சா எண்ணெய் $78 விற்பனையாகிறது. அதே நேரம் பெட்ரோல் $100 டீசல் $90 கேஸ் $1250 விற்பனையாகிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலை மேலும் குறைப்போம் என கூறிய நரேந்திர மோடி தற்பொழுது அதை பற்றி பேச மறுக்கிறார். அவர் மட்டுமல்ல, அவரது அமைச்சர்களும் இது பற்றி பேசுவது கிடையாது. இதுகுறித்து தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய இணையமைச்சர் முருகனிடம் கேட்டால் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என பதில் கூறுகிறார் என பீட்டர் அல்போன்ஸ் பேசினார். திரளாக திரண்டிருக்கின்ற அன்பிற்குரிய பெரியோர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, 17 நாடாளுமன்ற தேர்தலை முடித்து 18வது நாடாளுமன்ற தேர்தலுக்காக இந்த நாடு காத்திருக்கிறது. வருகின்ற 19ஆம் தேதி நடக்கின்ற தமிழகத்தில் நடக்கின்ற வாக்குப்பதிவின் மூலமாக ஒரு மாபெரும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக நாம் எல்லோரும் காத்திருக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளாக இந்த இந்தியாவை ஆண்ட மோடி அவர்கள் மீண்டும் ஒருமுறை பிரதமராக வேண்டும் என்று நம்மிடம் வந்து வாக்கு கேட்கின்றார். கடந்த 10 ஆண்டுகள் இந்தியாவுடைய ஜனநாயக அமைப்புகளை சிதைத்து இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பன்னாட்டு கம்பெனிகளுக்கு திறந்துவிட்டு ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வருவாயை, அரசு வருவாயை மிகப்பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளுடைய வேட்டைக்காடாக மாற்றிய மோடி அவர்கள் மீண்டும் ஒரு முறை தனக்கு வாக்கு கேட்டு தான் பிரதமராவதற்காக நம்முடைய தமிழகம் நோக்கி 5 முறை வந்திருக்கிறார். நாளை மீண்டும் வரவிருக்கிறார். 4 முறை இன்னும் வர இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். 9 முறை வந்து தமிழக மக்களிடம் வாக்கு கேட்கின்ற இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்களிடம் வாக்காளர் பெருமக்களாகிய நாம் சில கேள்விகளை கேட்க ஆசைப்படுகிறோம். இந்த நாட்டிலே இந்தியா கூட்டணி என்கிற ஒரு அரசியல் ஏற்பாட்டில் மாநில கட்சிகள், மதச்சார்பற்ற கட்சிகள், சமூக நீதியிலே நம்பிக்கை உள்ள கட்சிகள், மாநில உரிமைகளை வேண்டி விரும்பி கேட்கின்ற கட்சிகள், இவை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து அகில இந்திய காங்கிரசினுடைய அரவணைப்பிலே இந்தியா கூட்டணி என்கிற ஒரு அமைப்பை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். இந்த இந்தியா கூட்டணியின் சார்பாக மோடி அவர்களுக்கு நாம் சில கேள்விகளை கேட்க ஆசைப்படுகிறோம். 10 ஆண்டுகள் இந்த நாட்டில் எப்படிப்பட்ட நிர்வாகம் நடந்தது என்று நீங்கள் எல்லாம் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இந்த நேரம். வாக்குச்சீட்டில் முத்திரையிடுவது என்பது ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்திலே ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரம். இந்த அதிகார முத்திரையை சரியானபடி சரியான நேரத்தில் சரியான நபர்களுக்கு அளிக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த 5 ஆண்டுகள் இந்த தவறாக வாக்களித்ததனுடைய முழு பயனையும் சுமக்க வேண்டிய ஒரு பெரும் சுமைக்கு நாம் ஆளாவோம் என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். இங்கே வாக்கு கேட்டு வருகின்ற பாஜகவை சார்ந்த நண்பர்கள், இந்த பாஜகவோடு கள்ளத்தனமாக கூட்டணி வைத்திருக்கின்ற பாதம் தாங்கி பழனிசாமியினுடைய ஆதரவை பெற்ற வேட்பாளர்கள், இவர்கள் வந்தால் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி ஒன்றும் உண்டு. 2014 இன்னைக்கு மார்ச் மாதம் 8ஆம் தேதியாமா? 8 தானே? ஏப்ரல் 8 பாத்தீங்களா? நான் கேட்டோன்னே நீங்க ஆமாங்கிறீங்களா? ஏப்ரல் 8 2024 ஏப்ரல் 8 இன்னைக்கு வந்து பெட்ரோல் என்ன விலை என்று நீங்கள் தெரியும். 100 ரூபாய். டீசல் வந்து 90 ரூபாய்.
சமையல் எரிவாயு 1250 ரூபாய். இன்று கச்சா எண்ணெய் எவ்வளவு விலை என்று சொன்னால் ஒரு பேரல் $78. 10 வருடத்திற்கு முன்னால் 2014 ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பெட்ரோல் என்ன விலை விற்றது என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாம். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே நாளில் மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் பெட்ரோல் லிட்டர் 1 லிட்டர் விலை 100 ரூபாய், 1 லிட்டர் விலை 70 ரூபாய், டீசல் 60 ரூபாய், சமையல் கேஸினுடைய விலை 350 400 ரூபாய். அன்றைக்கு கச்சா எண்ணெய் என்ன விலைக்கு விட்டது என்று சொன்னால் ஒரு பேரல் $130 விற்றது. $130 கச்சா எண்ணெய் விற்கின்ற போது 70 ரூபாய்க்கு பெட்ரோல் வித்து, 60 ரூபாய்க்கு டீசல் வித்து, 350 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டரை தந்த மன்மோகன் சிங்கை பார்த்துத்தான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கின்ற நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள், இந்த மன்மோகன் சிங்கை பாருங்கள், இவர் ஒரு பெரிய கோழை. ஒரு பிரதமரை பார்த்து சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொன்னார், அவரை பார்த்து பேடி என்று அழைத்தார். இப்படிப்பட்ட ஒரு வலிமையற்ற, நெஞ்சி தைரியமற்ற ஒரு பிரதமர் இருக்க போய்த்தான் அமெரிக்க டாலருடைய விலை ரூபாய் மதிப்புக்கு எதிராக ஏறிக்கொண்டே இருக்கிறது. எனக்கு 56 இன்ச்சு மார்பு. நான் ஆட்சிக்கு வந்தால் அமெரிக்க டாலர் 40 ரூபாய்க்கு வந்துவிடும். நான் நினைத்தால் பெட்ரோல் டீசல் விலையை நான் எவ்வளவு மலிவாக தர முடியுமோ அவ்வளவு மலிவாக தருவேன் என்று சொன்னார். இன்றைக்கு இதை பற்றி அவர் எங்கேயாவது பேசுகிறாரா என்று நீங்கள் கேட்க வேண்டாம். அவர் மட்டுமல்ல, அவரோடு இருக்கின்ற அமைச்சர்களும் கூட இந்த கேள்விக்கு பதில் சொல்வதில்லை. பெட்ரோல் கச்சா எண்ணெய் விலை $130 விற்கின்ற போது 60 ரூபாய்க்கும் 70 ரூபாய்க்கும் பெட்ரோலிய பொருட்கள் விற்றது. இன்று $78 விற்கின்ற போது பெட்ரோல் ஏன் 100 ரூபாயாக விற்கிறது என்ற கேள்விக்கு அவரிடம் கேட்டால், ஒரு அமைச்சர் இருக்கிறார், தமிழ்நாட்டை சார்ந்தவர், முருகன் என்று பெயர், நீலகிரியிலே போட்டியிடுகிறார். அவரிடம் இதை கேட்கிறார்கள் பத்திரிகையாளர்கள். பெட்ரோல் 100 ரூபாய் விற்கிறது, டீசல் 100 ரூபாய் விற்கிறது, சமையல் கேஸ் 1750 ரூபாய் விற்கிறது, இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று அவரிடம் கேட்டால் அவர் சொல்லுகிற ஒரே பதில், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுகிறார். நீ என்ன கேள்வி கேட்டாலும் இந்த பதில் தான் என்று சொல்லுகிறார். நான் இன்னும் ஒருபடி அதிகமாக சொல்கிறேன். நீங்கள் 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய பிரதமர் ஒரு நாள் இரவு தொலைக்காட்சியிலே தோன்றி இந்த ரூபாய் நோட்டுகளை எல்லாம் மதிப்பிழந்து போனது, 1000 ரூபாய் 500 ரூபாய் எல்லாம் செல்லாது என்று அறிவித்தார். ஒரே நாள் இரவிலே ரிசர்வ் வங்கியை கலக்காமல், மத்திய அமைச்சரவையை கலக்காமல், சம்பந்தப்பட்ட யாரையும் கலக்காமல், ஒரு எதேச்சதிகார சர்வதிகார நாடு போல ஒரு பிரதமர் நினைத்தவுடனே மேடையிலே தோன்றி 130 கோடி மக்களுடைய இரத்த ஓட்டமாக இருக்கின்ற நாணய புழக்கத்தை ஒரே நாளிலே தூக்கி தூர எறிந்தார். பல்வேறு மக்கள் நடுத்தருவுக்கு வந்தார்கள். பல்வேறு சிறு கடைகள், வியாபாரிகள் அதோடு அந்த வியாபாரத்தை மூடக்கூடிய நிலைக்கு வந்தார்கள். பாதசாரிகள், நடைபாதைகளிலே வியாபாரம் பார்க்கக்கூடியவர்கள், சிறு சிறு வணிகத்தை செய்யக்கூடியவர்கள், இவர்கள் எல்லோரும் இந்த பணமதிப்பு நடவடிக்கையால் தங்களுடைய வாழ்க்கை இருந்தது மட்டுமல்ல, MSME என்று சொல்லக்கூடிய மீடியம் அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரி, இந்த தேசத்திலே வேலை வாய்ப்புகளை ஆயிரக்கணக்கிலே உருவாக்கக்கூடிய அத்தனை தொழிற்சாலைகளும் அதோடு மூடப்பட்டு அந்த சேதத்தில் இருந்து மீளவில்லை. நம்முடைய பிரதமர் தொலைக்காட்சியிலே தோன்றினார், என்னை பொறுத்துக் கொள்ளுங்கள், 50 நாள் காத்திருங்கள், இந்த 50 நாட்களுக்குள் இந்த நாட்டில் இருக்கிற அவ்வளவு கருப்பு பணத்தையும் நான் வெளியே கொண்டு வந்து விடுவேன், இந்த நாட்டில் இருக்கிற தீவிரவாதத்தை நான் ஒழித்து விடுவேன், இனிமேல் எல்லாமே டிஜிட்டல் தான், இனிமேல் இந்த நாட்டிலே ரொக்க பண புழக்கமே இருக்காது என்று மாறுதட்டியவர் இன்று வருடங்கள் 5 வருடங்கள் 6 வருடங்கள் ஓடி மறைந்து விட்டன. தீவிரவாதம் ஒழிந்து விட்டதா என்று நாம் கேட்க ஆசைப்படுகிறோம். கருப்பு பணம் ஒழிந்து விட்டதா என்று மோடியை நாம் கேட்க ஆசைப்படுகிறோம். கருப்பு பணம் ஒழிந்து விட்டது என்று சொன்னால், நேற்று தினம் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனிலே பாஜக வேட்பாளருக்கு வேண்டிய ஆளிடமிருந்து 4 கோடி ரூபாய் ரொக்க பணம்
எந்த கணக்கில் வந்த பணம், அது கருப்பு பணமா அது வெள்ளை பணமா என்று மோடி அவர்கள் சொல்ல வேண்டும். இதை எதற்கு இதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு தேர்தல் வருகின்ற நேரத்திலே 10 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற ஒரு பிரதமர் இதற்கெல்லாம் பதில் சொல்லாமல், இதை போன்ற கேள்விகளுக்கான விளக்கம் சொல்லாமல் எடுத்தவுடனே என்ன செய்கிறார்? மக்களை எல்லாம் மதவயப்படுத்தி சாதியாக பிரித்து அவர்கள் மத்தியிலே மோதல் உண்டாக்குகிறார். இந்த நாட்டிலே ஏதோ இங்க இருக்கின்ற கம்யூனிஸ்டுகள், இந்த நாட்டிலே இருக்கின்ற காங்கிரஸ்காரர்கள், இங்க இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் விட்டு அருகே இங்க இருக்கின்ற இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் இந்துக்களுக்கு விரோதிகள் என்று இந்த பிரதமரே முன்னின்று ஒரு பிரச்சாரத்தை நடத்துகிறார். நான் கேட்கிறேன், ஒரு ராமருக்கு ஒரு கோவில் கட்டினார்கள் அயோத்தியில. ராமருக்கு கோவில் கட்டக்கூடாது என்று எந்த நாட்டு கிறிஸ்தவனாவது யாராவது அதை தடுத்தார்களா? ராமருக்கு கோவில் கட்டக்கூடாது என்று சொல்லி இந்த நாட்டிலே இருக்கிற இஸ்லாமியர்கள் சொன்னார்களா? இந்த நாட்டிலே இருக்கிற எந்த மதத்தை சார்ந்தவர்களும் ராமருக்கு கோவில் கட்ட வேண்டாம் என்று ஒரு நாளும் சொல்லவில்லை. நாம் கேட்கிறோம், 85,000 கோடியை ஒன்றிய அரசு செலவழித்திருக்கிறது. ஒன்றிய அரசு 85,000 கோடியை செலவழித்திருக்கிறது எதற்கு என்று சொன்னால், அயோத்தியை சுற்றியுள்ள சாலைகளை, அங்கு இருக்கின்ற விமான நிலையத்தை, அங்கு இருக்கின்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக 85,000 கோடியை செலவழித்திருக்கிறது. இந்த 85,000 கோடி என்பது நரேந்திர மோடியும் அவரோடு இருப்பவர்கள் மட்டுமே கட்டிய வரிப்பணம் அல்ல. அந்த வரிப்பணத்தில் பீட்டர் அல்போன்ஸும் ஒரு 10 பைசா இருக்கும், அப்துல் காதருக்கு ஒரு 10 பைசா இருக்கும், அருணாச்சலத்துக்கு ஒரு 10 பைசா இருக்கும். ஆகவே அந்த வரிப்பணம் என்பது இந்த நாட்டிலே இருக்கின்ற அத்தனை குடிமக்கள் வரிப்பணம் தான். ஏன் கட்டுகிறார் என்று கேட்கவில்லை. அயோத்திக்கு எதற்கு அந்த விமான நிலையம் என்று கேட்கவில்லை. நாம் என்ன கேட்கிறோம்? இங்க திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்க பெருமாள் அந்த கோவிலுக்கு ஒரு பெரிய சாலையை ஒரு 1000 கோடியில் போட்டால் நாங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறோமா? ராமநாதபுரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமிக்கு ஒரு பெரிய சாலைகள் போட்டு வசதிகள் செய்து அங்கே வருகின்ற பயணிகள் தங்குவதற்காக ஒரு பெரிய விடுதியை 1000 கோடிகளை கட்டினால் நாங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறோமா? நாம் என்ன கேட்கிறோம்? தமிழ்நாட்டினுடைய உரிமையை கேட்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் இன்று இந்தியாவிலேயே அதிகமாக வரி கட்டுகிறார்கள். இந்தியாவிலே வரி வசூலிக்கின்ற போது இந்தியாவினுடைய மொத்த வரி தொகுப்புக்கு எந்த மாநிலத்திலிருந்து அதிகமாக வரி வருகிறது என்று சொன்னால், இன்றைக்கு மகாராஷ்டிரா, பாம்பேயை அடுத்து, மும்பையை அடுத்து 2வது இடத்திலே வரி கட்டுகிற மாநிலம் தமிழ்நாடு. தென்னிந்திய மாநிலங்கள் தான் அதிகமாக வரி கட்டுகின்றன. நம்மை தொடர்ந்து கர்நாடகா கட்டுகிறது, கர்நாடகாவை தொடர்ந்து ஆந்திரா கட்டுகிறது, ஆந்திராவை தொடர்ந்து தெலுங்கானா கட்டுகிறது, தெலுங்கானாவை தொட்டு கேரளா கட்டுகிறது. ஆனால் இவ்வளவு வரி கட்டுகிறோமே, இந்த வரிக்கு நமக்கு என்ன தருகிறார் இந்த பிரதமர் என்று நாம் கேட்கிறோம். நாம் 1 ரூபாய் வரி கட்டினால் இந்த ஒன்றிய அரசு நமக்கு 29 பைசா தருகிறது. நாம் கட்டுகின்ற ஒவ்வொரு வரிக்கும் அது தருவது 29 பைசா. ஆனால் அதே உத்தரப்பிரதேசத்திலே, பீகாரிலே அவர்கள் தருகிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் எவ்வளவு திரும்ப தருகிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய உத்தரப்பிரதேசத்திற்கு 1 ரூபாய் 75 பைசா தருகிறார்கள். பீகாருக்கு 2 ரூபாய் 25 பைசா தருகிறார்கள். வட இந்தியாவிலே இந்த கவுன்வெல்த் என்று அழைக்கிறோம் அல்லவா, அந்த ஹிந்தி பேசுகின்ற மாநிலங்களுக்கு அவர்கள் தருகின்ற 1 ரூபாய்க்கு இரட்டிப்பாக கொடுக்கின்ற போது நாம் கேட்கிறோம், எங்கள் பங்கு எங்கே? இந்திய ரூபாயில் தமிழனின் பங்கு எங்கே? நம்முடைய பிரதமர் பேசுகின்ற போது இனிக்க இனிக்க பேசுகிறார், ஏதோ தமிழர்களுக்காக உருகுவது போல பேசுகிறார். தமிழ்நாட்டை நேசித்தவர் போலவும், தமிழ்நாட்டுக்காகவே வாழ்கின்றவர் போலவும், தமிழ் மொழிக்காகவே உருகுகின்றவர் போலவும் அவர் பேசுகின்ற போது இந்த நாட்டு மக்களை அவர் ஏமாற்றி விடலாம் என்று எண்ணுகிறார். நான் கேட்கிறேன், இந்த நாட்டிலே எவ்வளவு தூரம் இந்த தேசத்தினுடைய மக்கள் எத்தனை காலம் ஒற்றுமையாக, இணக்கமாக, ஒரு குடும்பமாக வாழ்ந்த இந்த மக்கள் இந்த தேசத்தினுடைய வெறுப்பு விதை விதைக்கப்பட்ட காரணத்தினால் துவேஷ பயிர் வளர்க்கப்பட்டு ஒவ்வொரு ஊரிலும் பெரிய மதவெறியும் ஜாதி பூசலும் உண்டாவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்த பாவத்திலே இந்த பிரதமருக்கு பங்கு கிடையாதா? இங்கே தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். மணிப்பூர் என்று ஒரு மாநிலம் இருக்கிறது. இங்க இருக்கின்ற கிறிஸ்தவ பெருங்குடி மக்களும் அதை அறிய வேண்டும்.
இங்க இருக்கின்ற மாற்று மதங்களை சார்ந்த நண்பர்களுக்கும் அதை பற்றிய தகவல் தெரிய வேண்டும். இந்த மணிப்பூர் என்கிற பகுதியில முற்றிலுமாக வாழ்கின்றவர்கள் மலைவாழ் மக்கள். இந்த மலைவாழ் மக்கள் மத்தியிலே கிறிஸ்தவர்களும் உண்டு, இந்துக்களும் உண்டு. இந்த கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் ஒரே வீட்டிலே இருந்தார்கள். அண்ணன் கிறிஸ்தவராக இருப்பார், தம்பி இந்துவாக இருப்பார். ஒரு சில வீடுகளிலே மனைவி கிறிஸ்தவளாக இருப்பாள், கணவன் இந்துவாக இருப்பார். இப்படியெல்லாம் நடந்த அந்த ஊரிலே RSS போய் அந்த மக்களை இரண்டாக பிளந்தது. ரெண்டு மதங்களாக பிளந்த உடனே மத கலவரங்களை தூண்டுகின்ற வகையிலே அந்த ஊரிலே அவர்கள் நடத்திய கொடுமை என்பது ஒரு ஆப்பிரிக்க நாட்டிலே நாகரிகமே இல்லாத நாடுகளிலே கூட அந்த கொடுமை நடக்கவில்லை. ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் இன்னொரு மதத்தை சார்ந்த 3 பெண்கள், ஒருத்திக்கு 25 வயது, ஒருத்திக்கு 28 வயது, இன்னொருவருக்கு 31 வயது, 25 வயதுக்காரியும் 28 வயதுக்காரியும் திருமணமாகாத பெண்கள். 31 வயது பெண் திருமணமாகி ஒரு குழந்தை. இந்த 3 பெண்களையும் இதை போல ஒரு பசாரிலே கடைத்தெருவிலை நிற்க வைத்து முழுமையாக நிர்வாணமாக்கி அம்மனமாக்கி அந்த பெண்களுடைய கைகளை கட்டி இந்த இளைஞர்கள் அவர்களை சாலையோரமாக அழைத்து செல்கின்ற போது அந்த பெண்களை தொடக்கூடாத இடங்களிலே இந்த காரிகள் தொடுவது, அதை வீடியோ எடுத்து அதை பகிரங்கப்படுத்துவது, அந்த குழந்தைகள் மானத்திற்கு அஞ்சி அழுவது, தங்கள் மானத்தை மறைக்க முற்படுவது, இவ்வளவு கொடுமை அங்கு நடக்கிறது. கடந்த 1.5 ஆண்டுகளாக, இந்த 1.5 ஆண்டுகளாக திரு மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமர் என்கிற முறையிலே அந்த மக்களை பார்த்து இப்படி சம்பவம் நடந்திருக்கிறதே, இதற்காக நான் வருந்துகிறேன். இந்த சம்பவம் எந்த நாட்டிலும் நடக்கக்கூடாது. இந்த சம்பவம் நடந்த அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை போல சம்பவம் இனிமேல் நடந்தால் என்னுடைய அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று ஒரு பிரதமர் சொல்ல வேண்டாமா? அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர், பாஜக முதலமைச்சர் 1.5 ஆண்டுகள் அங்கே காவல்துறை செயல்படவில்லை, 1.5 ஆண்டுகள் வருவாய்த்துறை செயல்படவில்லை, 1.5 ஆண்டுகள் நீதித்துறை செயல்படவில்லை, 1.5 ஆண்டுகள் ராணுவத்தினுடைய நேரடி மேற்பார்வையிலே அந்த மாநிலத்தினுடைய நிர்வாகம் நடக்கிறது. அந்த முதலமைச்சர் வெளியே போவதற்கும் உள்ளே வருவதற்கும் ராணுவத்தின் துணை இல்லாமல் உள்ளே வர முடியாது, வெளியே வர முடியாது. மோடி அவர்கள் தேர்தல் 2019 தேர்தலிலே அந்த மணிப்பூரிலே 2 இடங்கள், இந்த 2 இடங்களை பெறுவதற்காக 6 முறை போனார். எத்தனை முறை போனார்? 6 முறை போனார் அந்த மணிப்பூருக்கு. இவ்வளவு சம்பவம் நடந்த பிறகு அந்த ஊருக்கு பிரதமர் எப்பொழுது போனார் என்று நீங்கள் கேளுங்கள். இதுவரை ஒரு முறை போகவில்லை. என் அருமை நண்பர்களே, பெண்மைக்கும் மனித தர்மத்திற்கும் எல்லாரையும் ஒன்று போல நேசிக்க வேண்டும் என்பதற்கும் எந்த மதமும் விதிவிலக்கல்ல. எந்த மதமும் பெண்களை துன்பப்படுத்த சொல்லி எந்த மதமும் போதிக்கவில்லை. இந்த நாட்டிலே இருக்கின்ற மிகப்பெரிய மதங்கள் இந்து மதம், இஸ்லாம், கிறிஸ்தவம், இதனுடைய பெயர்களை விட்டுவிட்டு அதன் கொள்கைகளை மட்டும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லா மதங்களும் அன்பை மட்டுமே தான் போதிக்கின்றன.